வணக்கம். நாம எல்லோருமே மன அமைதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசே உங்க எதிரியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க எண்ணங்கள், கவலைகள், ஆசைகள் எல்லாமே உங்கள கட்டி போட்டிருக்கிற ஒரு சிறைக்கூடம்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இன்னைக்கு நாம கபில் குப்தா எழுதின ஆத்ம முன் புத்தகத்தை வச்சு இந்த பெரிய கேள்வியை தான் அலச போறோம். இது வெறும் தத்துவ புத்தகம் இல்ல, நம்ம மனசோட ஆணி வேரையே அசைச்சு பார்க்கிற ஒரு முயற்சி. மிகச்சரியான தொடக்கம். ஏன்னா, இந்த புத்தகம் ஒரு தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி, பிரச்சனை என்னன்னு ரொம்ப ஆழமா காட்டுது. அந்த பிரச்சனை வெளியில இல்ல, நமக்குள்ளேயே இருக்கு. நாம எல்லோருமே ஒரு தூக்கத்துல நடந்துகிட்டு இருக்கோம்னு இது சொல்லுது. நாம விழித்திருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா அது கனவுன்னு கூட நமக்கு தெரியல. சரி, அப்போ நாம இருக்கிற இந்த சிறையில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்தோட மைய கருத்தே நாம சுதந்திரமா இல்லைங்கிறது தான். இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. நான் என் இஷ்டப்படி தானே வாழ்றேன். அதுதான் மனசோட மிகப்பெரிய தந்திரம். அது உங்கள சுதந்திரமா இருக்கிற மாதிரி நம்ப வைக்கும். ஆனா உண்மையில அந்த சிறை தான் நம்ம மனம். நம்ம கோவம், சந்தோஷம், ஆசை, வெறுப்புன்னு எல்லா உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் வச்சு அது நம்மள ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைக்குது. புத்தகம் சொல்ற ஒரு வரி, மனிதனின் மிகப்பெரிய துயரம் என்னன்னா அவன் ஒரு சிறையில வாழ்ந்துகிட்டு தன்னை சுதந்திரமானவன்னு நம்புறதுதான். ஆமா, இதுக்கு புத்தகம் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துது. தண்டுவட வாழ்க்கை, ஸ்பைனல் கார்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு டாக்டர் நம்ம முழங்கால்ல சுத்தியால தட்டும்போது நம்ம கால் எப்படி நம்ம கட்டுப்பாடே இல்லாம எட்டி உதைக்குதோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குன்னு சொல்லுது. ஒருத்தர் நம்மள புகழ்ந்தா உடனே சந்தோஷப்படுறோம், இகழ்ந்தா கோவப்படுறோம். இது எல்லாமே யோசிக்காம வர்ற எதிர்வினைகள், ரியாக்ஷன்ஸ். இது வலிய மட்டும்தான் கொடுக்குன்னு சொல்லுது. ஆமா. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. நம்ம வழக்கமா என்ன நினைப்போம்? எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிரச்சனை. நேர்மறையா சிந்திச்சா, பாசிட்டிவ் திங்கிங் பண்ணா எல்லாம் சரியாயிடும் நினைப்போம். ஆனா இந்த புத்தகம் அந்த தாரணையே உடைக்குது. ஆமா, இதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நாம எல்லோரும் பாசிட்டிவ் திங்கிங் தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த புத்தகம் அதையும் ஒரு விதமான சிறைன்னு சொல்லுது. அதாவது சோகமா இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நம்மள நாமே கட்டாயப்படுத்துறதும் மனசோட ஒரு தந்திரம் தான் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான். ஏன்னா, நீங்க ஒரு எதிர்மறை எண்ணத்த அடக்க முயற்சிக்கும்போது, நீங்க அந்த எண்ணத்துக்கு தான் சக்தி குடுக்குறீங்க. நான் யானைய நினைக்க கூடாதுன்னு சொன்னா, உங்க மனசுல யானை தான் பெருசா நிக்கும். உண்மையான சுதந்திரம்ங்கிறது நல்ல எண்ணங்கள மட்டும் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. எந்த எண்ணமும் உங்கள கட்டுப்படுத்தாம, அது பாட்டுக்கு வந்துட்டு போறத வேடிக்கை பார்க்கறது தான். அப்படியானால் நேர்மறையாக சிந்திப்பதும் ஒரு தீர்வு இல்லை என்றால் வேறு என்னதான் வழி? மனதை முழுவதுமாக நிறுத்திவிட முடியுமா? அதுதான் இந்த புத்தகத்தின் மையப்புள்ளி. இலக்கு மனதை அமைதிப்படுத்துவதல்ல, மாறாக மனதன் பிடியிலிருந்து நழுவி மனமற்ற நிலையை, அதாவது நோ மைண்ட் நிலையை அடைவது. ஜப்பானிய மொழியில இத முஷின்னு சொல்வாங்க. இத ஒரு பரபரப்பான டிராஃபிக் சிக்னல் போல கற்பனை செஞ்சு பாருங்க. கார்கள், அதாவது எண்ணங்கள நிறுத்த முயற்சிக்கிறது, மனதை அமைதிப்படுத்துறது. அது ரொம்ப கஷ்டம், முடியாத காரியம். ஆனா சாலையோர நடைபாதையில நின்னு அந்த டிராஃபிக்க எந்தவித பாதிப்பும் இல்லாம வேடிக்கை பார்க்கறது தான் மனமற்ற நிலை. கார்கள் போய்க்கிட்டே தான் இருக்கும், ஆனா அது உங்களை இடிக்காது. சரி, என் மனம்தான் சிறைனா அப்போ நான் நினைக்கிற இந்த ஆள் யாரு? புத்தகம் ஒரு ஆச்சரியமான கேள்வி உங்ககிட்ட கேக்குது. கண்ணாடியில நீங்க பாக்குற நபர் உண்மையிலேயே நீங்கள் தானா? இதுதான் உருவாக்கப்பட்ட சுயம் அல்லது மேனுஃபேக்சர்ட் செல்ஃப் என்ற கருத்து. நம்மளோட பேரு, நம்ம ஆளுமை, பர்சனாலிட்டி, நம்ம கருத்துக்கள், நம்பிக்கைகள் எல்லாமே இந்த சமூகமும் நம்ம மனசும் சேர்ந்து உருவாக்குன ஒரு வேஷம்தான். நம்ம வாழ்க்கையில நடக்கிற துன்பங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே இந்த உருவாக்கப்பட்ட சுயத்திற்கு தான் நடக்குதே தவிர உண்மையான உங்களுக்கு இல்ல. ஒரு நிமிஷம். என் கை நான் இல்ல, என் உடலும் நான் இல்ல, என் மனசும் நான் இல்லன்னா அப்போ எதுதான் நான்? இது மிகவும் குழப்பமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இல்லைன்னு சொன்னால் கடைசியில சூனியம்தான் மிஞ்சுமா? அருமையான கேள்வி. புத்தகம் சூனியத்தை பற்றி பேசவில்லை. மாறாக இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த சாட்சியை பற்றி பேசுகிறது. அந்த உணர்வை பற்றி பேசுகிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க என் கைன்னு சொல்றீங்க, என் பேனான்னு சொல்ற மாதிரி. அப்படியானால் அந்த கைய சொந்தம் கொண்டாடுற நீங்கள் யார்? அந்த கை நீங்கள் இல்ல. அது போலவே என் உடல், என் மனம், என் எண்ணம், இதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்ற அந்த நான் யார்? அந்த நான் தான் உண்மையான நீங்க.
இந்த வேஷமெல்லாம் போடப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தூய்மையான உணர்வு தான் நீங்க. இதை புரிஞ்சுக்கிறது தான் விடுதலைக்கான முதல் படி. வாவ்! அப்போ புத்தகத்துல வர்ற அந்த வரிக்கு இதுதான் அர்த்தமா? நமக்கு இருக்கும் மிகப்பெரிய சுதந்திரம் நம்மிடமிருந்தே விலகிச் செல்லும் சுதந்திரம் தானேன்னு. நாம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த நான் கிட்ட இருந்து விலகி போறதுதான் உண்மையான சுதந்திரம். சரி, நாம யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த வேஷத்தை கழட்டி எரிஞ்ச பிறகு மிஞ்சுவது என்ன? அதுதான் இந்த ஆத்ம முன்னிலையா? சரியா புடிச்சுங்க. அதுதான் அந்த வேடமில்லாத மனதின் குறுக்கீடில்லாத அந்த நிலைதான் ஆத்மமுன். ஆத்மமுன்கிறது ஆன்மாவின் மனம்னு பொருள்படுற ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இது எண்ணங்களின் குறுக்கீடு இல்லாம வாழ்க்கைய நேரடியா அனுபவிக்கிற ஒரு நிலை. நீங்க ஒரு பூவை பாக்குறீங்க, ஆனா உங்க மனசு இது அழகான பூ, இது என்ன பூன்னு லேபிள் ஒட்டாது. நீங்க வெறுமனே அந்த பூவாகவே மாறி அதை அனுபவிப்பீங்க. இது நாம சொல்ற ஃப்ளோ ஸ்டேட்டை விட ஆழமானது. அது ஒரு செயல்ல முழுசா மூழ்கிறது. ஆனா ஆத்மமுன்கிறது இருத்தல்ல, அதாவது பீயிங்ல முழுசா மூழ்கிறது. இந்த நிலையை அடையறதுக்கு புத்தகம் கடவுளை பத்தி 2 வழிகளை சொல்லுது. ஒன்னு, உங்க வாழ்க்கையோட கடவுளா நீங்களே மாறுறது. இன்னொன்னு, உங்களை முழுசா ஒரு கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ரெண்டும் எதிரெதிர் திசைகள்ல இருக்கிற மாதிரி இல்லையா? ஆமா, ஆனா ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். முதல் வழி, உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்குலத்துக்கும் நீங்க தான் முழு பொறுப்பு. உங்க இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வின்னு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். வெளியில எந்த சக்தியும் நீங்க நம்பல. உங்க எழுச்சி, உங்க வில் பவர் தான் உங்க கடவுள். இது ஒரு வழி. இன்னொரு வழி, ஒரு காய்ந்த இலை தன்னை ஆத்துல முழுசா ஒப்படைக்கிற மாதிரி உங்கள முழுசா பிரபஞ்சத்துக்கிட்டயோ இல்ல உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ ஒப்படைக்கிறது. இங்க பேரம் பேசுற பிரார்த்தனைக்கு இடமே இல்ல. கடவுளே எனக்கு இத குடு, நான் உனக்கு அதை கொடுக்கறேங்கிறது இல்ல. எல்லாம் நீயே பாத்துக்கோங்கிற முழுமையான சரணாகதி. அந்த இலை ஆத்தோட ஒரு பகுதியா மாறும்போது அது ஆத்தோட சக்தியை பெறுது. அது மாதிரி அதேதான். முழுமையா சரணடையும் போது நீங்க கடவுளோட ஒரு பகுதியாகி அவரோட பேரின்பத்தை உணர்றீங்க. ஆனா இந்த 2 வழியில எதை தேர்ந்தெடுத்தாலும் இந்த நிலையை அடையறதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். அந்த விலை என்ன தெரியுமா? நீங்களே தான். நீங்க இதுவரைக்கும் நான்னு நம்பிட்டு இருந்த உங்க நம்பிக்கைகள், பற்றுதல்கள், உங்க அடையாளம் எல்லாத்தையும் கைவிடணும். புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரே இடத்துல இடமில்ல. சரி, இந்த தத்துவமெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இது நடைமுறை வாழ்க்கையை எப்படி மாத்துது? இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிற ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேலை, குடும்பம், உறவுகள் இது எல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்க? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த பார்வை உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்தும். முதல்ல வாழ்க்கை அர்த்தமற்றது. அது ஒரு அப்சர்டுன்னு புத்தகம் சொல்லுது. வாழ்க்கையோட நிகழ்வுகள்ல அர்த்தம் தேடுறதும் சந்தோஷத்தை தேடுறதும் தான் வலிய தரும்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப விரக்தியா ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இல்லையா? வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வாழணும்? நல்ல கேள்வி. புத்தகம் அர்த்தமற்றதுன்னு சொல்றது எதிர்மறையான அர்த்தத்துல இல்ல. வாழ்க்கைங்கிறது ஒரு காலியான திரை, ஒரு எம்டி கேன்வாஸ் மாதிரி. அதுல அர்த்தம்ங்கிற பெயிண்ட அடிக்கிறது நம்ம மனசுதான். நீங்க சந்தோஷத்தை தேடும்போது துக்கத்துக்கான கதவையும் திறந்து விடுறீங்க. ஏன்னா சந்தோஷமும் துக்கமும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். வாழ்க்கை ஒரு சைன் வேவ் மாதிரி, ஏற்றமும் இறக்கமும் கொண்டது. இந்த அலைகளுக்கு அப்பாற்பட்ட அமைதியை தேடுறது தான் நோக்கம். புத்த துறவிகள் மணல்ல உருவாக்குற மண்டலா ஓவியம் மாதிரி பல வாரங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு முடிச்சதும் அதை அழிச்சிடுவாங்க. அந்த படைப்பின் மீது பற்று வைக்க கூடாதுங்கிறத அது உணர்த்துது. உண்மையான அமைதி நிகழ்வுகள்ல இல்ல, இந்த நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்கு. சரி, வேலைய பத்தி புத்தகம் சொல்ற பார்வை ரொம்ப கடுமையானதா இருந்துச்சு. மனிதர்கள் வேலையாட்களா இருக்க பிறக்கல, படைப்பாளர்களா இருக்க பிறந்தவங்கன்னு சொல்லுது. ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா? சம்பளத்துக்காக வேலை செய்யறது அவமானம்னா உலகத்துல 99% மக்கள் அவமானப்படுத்தப்படுறாங்களா? ஒரு படைப்பாளியா மட்டுமே வாழ்றது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லையே. நீங்க கேக்குறது சரிதான். புத்தகம் வேலையை எதிர்க்கல, வேலை செய்யற மனநிலையத்தான் எதிர்க்குது. நீங்க ஒரு வேலைய செய்யும்போது உங்க திறமைய ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விக்கிறீங்க. அங்க நீங்க ஒரு கருவி. ஆனா நீங்க ஒரு கலைஞனா, ஒரு படைப்பாளியா இருக்கும்போது உங்க இயல்பை வெளிப்படுத்துறீங்க. அது உங்களை சுதந்திரமாக்குது. நீங்க செய்யற வேலைய பணத்துக்காகவோ புகழுக்காகவோ செய்யாம அந்த வேலைய செய்யணுங்கிறதுக்காகவே அதோட முழுமையில மூழ்கி செய்யும்போது நீங்களும் ஒரு படைப்பாளியா மாறிடுறீங்க.
புத்தகம் சொல்றது போல ஒரு ராஜா தனது செல்வத்தால் ராஜாவாக இல்ல, தனது செல்வம் இருந்த போதிலும் அவன் ராஜாவாக இருக்கிறான். அதாவது அவன் அந்த செல்வத்தோட பற்று இல்லாம இருக்கான். பிரச்சனை செல்வத்திலயோ வெற்றியிலயோ இல்ல, அது மேல இருக்கிற பற்றுதல்ல தான் இருக்கு. அப்போ குடும்பம் குழந்தை வளர்ப்பு பத்தி என்ன சொல்லுது? இது பெற்றோர்களுக்கு இன்னும் கடினமா இருக்குமே. நம்மளோட அனுபவங்களையும் பாதுகாப்பையும் குழந்தைங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது இயல்புதானே? இயல்புதான். ஆனா புத்தகம் என்ன கேக்குதுன்னா, நீங்க குடுக்கறது பாதுகாப்பா இல்ல உங்க பயங்களா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை மழையில நனைய ஆசைப்படுது. பெற்றோரோட மனம் உடனே ஜலதோஷம் பிடிக்கும், உடம்பு சரியில்லாம போகும்னு பயமுறுத்துது. ஆனா குழந்தையின் இயல்பு அந்த அனுபவத்தை முழுமையா வாழ விரும்புது. குழந்தையின் இயல்பை நம்பி அதுல குறுக்கிடாம அதுக்கு சுதந்திரமான ஒரு சூழலை உருவாக்குறது தான் பெற்றோரோட உண்மையான கடமைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. புத்தகம் ஒரு கேள்வி கேக்குது. ஒரு குடும்பத்துல யார் அதிக சந்தோஷமா இருக்கா? மன அழுத்தத்தில் இருக்கிற பெரியவங்களா இல்ல கவலையே இல்லாம விளையாடுற குழந்தையா? அப்போ யார் யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்? ஆழமான கேள்வி. அப்போ சுருக்கமா சொன்னா, உண்மையான சுதந்திரமும் பேரின்பமும் எதையும் புதுசா சேர்க்கறதுல இல்ல. அதாவது நேர்மறை எண்ணங்களையோ தியான நுட்பங்களையோ நம்ம கிட்ட சேர்க்கறதுல இல்ல. மாறாக மனம் உருவாக்கின போலியான சுயத்தை நம்ம கிட்ட இருந்து கழிக்கிறது மூலமா தான் வருது. மிகச்சரியா தொகுத்தீங்க. அதுதான் இந்த புத்தகம் நம்ம எல்லோரையும் தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது. சமீபத்துல நான் ஒரு தேநீர் அருந்தினேன். குடிச்சு முடிச்ச பிறகுதான் யோசிச்சேன், அதோட சூட்டையோ சுவையையோ நான் ஒரு நொடி கூட கவனிக்கல. என் மனம் அடுத்த வேலை, அடுத்த மீட்டிங்னு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த 5 நிமிஷ தேநீர் அனுபவத்தை நான் முழுமையா இழந்துட்டேன். இதுதான் புத்தகம் சொல்ற தூக்கத்தில் வாழ்வது. நம்மள பலர் இப்படிதான் வாழ்றோம். விழித்தெழுவதற்கான முதல் படி நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு உணர்றது தான். இறுதியா புத்தகம் உடனடி பேரின்பத்துக்கான ஒரு ரகசியத்தை சொல்லுது. முதல்ல கேட்கும்போது இது கொஞ்சம் பயமா இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா அதுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னா, நீங்கள் இறக்கப் போகிறீர்கள்ங்கிற உண்மையா ஆழமா உணர்றது தான். இது ஒரு பயமுறுத்துற விஷயம் இல்ல, இது உங்களை நிகழ்காலத்துல வாழ வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நாளைக்குன்னு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா இன்னைக்கு நீங்க எப்படி வாழ்வீங்க? உங்க முன்னுரிமைகள் எப்படி மாறும்? தேவையற்ற கவலைகள், கோபங்கள், ஈகோ எல்லாமே தானா உதிர்ந்துடும் இல்லையா? யார்கிட்டயாவது கோபமா இருக்கீங்களா? மன்னிச்சிடுவீங்க. எதையாவது செய்ய தயங்குறீங்களா? உடனே செஞ்சிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சமயம் இல்ல. நிச்சயமா. இதுதான் புத்தகத்தோட இறுதி செய்தி. உங்ககிட்ட கேட்க ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க இறக்க போறீங்கன்னு தெரிஞ்சா உங்களுடைய இன்றைய நாள் எப்படி இருக்கும்? அந்த ஒரு தருணத்துல தேவையற்றது எல்லாமே உதிர்ந்து எது உண்மையிலே முக்கியமோ அது மட்டும் மிஞ்சும். அந்த நிலையில அந்த முழுமையான பிரக்ஞையோட வாழறது தான் ஆத்மமுன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?